வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் அனலைசேஷனோட ஷார்ட் நோட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இது பார்ட் 2வாக பார்த்துக்கலாம். எந்த சாப்டர்னு பார்த்தீங்கன்னா அது எலிமெண்ட்ரி தியரி ஆஃப் பவர் சீரிஸ். சரிங்களா? ஸோ பவர் சீரிஸில் இதை பார்த்துக்கலாம். இந்த பவர் சீரிஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 21st பாயிண்ட் என்னென்னா சீக்வன்ஸ் வருது. அந்த சீக்வன்ஸில் கன்வர்ஜென்ட்டு டைவர்ஜென்ட்டு, அதுக்கப்புறமா காஷி சீக்வன்ஸு, யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ், அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரியலில் பார்த்தது தான் நம்மளுக்கு. த சீக்வன்ஸ் ஏஎன் ஹேஸ் எ லிமிட் ஏ if to every epsilon greater than 0 there exists n naught such that mod an minus capital A less than epsilon for n greater than or equal to n naught. ஸோ ஒரு லிமிட் இருக்குன்னா சீக்வன்ஸுக்கு இட் இஸ் செட் டு பி a convergent சொல்கிறோம் இல்லையா. A sequence with a finite limit is said to be a convergent and any sequence which does not converge is divergent. ஓகே, ஸோ இப்போ வேறு மாதிரி சொல்லலாம்னா இஃப் லிமிட் n tends to an equal to infinity வந்துச்சுன்னா the sequence may be said to be diverge to infinity. சரிங்களா? ஸோ ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் எ கன்வர்ஜென்ட், அதர்வைஸ் இட் இஸ் எ டைவர்ஜென்ட். அதுதாங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஆர் காஷி சீக்வன்ஸ். The sequence if satisfy the following condition. என்னது? given epsilon positive there exists n naught such that mod an minus am less than epsilon. இந்த இடத்துல என்ன போட்டுருவாங்க? ஏன்னு போட்டிருப்போம். இங்கே வந்து கன்சிக்யூட்டிவ் 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை ஏதோ ஒரு எனி 2 டிஃப்ரென்ஸ் அப்படி அந்த சீக்வன்ஸுடைய 2 டேர்முக்கு டிஃப்ரென்ஸ் போட்டால் எப்சிலான் இருக்கணும். வென்னவர் எப்போ n கிரேட்டர் தென் n நாட் இருக்கணும், m கிரேட்டர் தென் n நாட்டாக இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம காஷி சீக்வன்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன காஷி சீக்வன்ஸ்லேருந்து ஒரு டெஃபினேஷன் என்னென்னா, ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜாக இருக்குன்னா இஃப் அண்ட் இஃப் இட் இஸ் ஏ காஷி சீக்வன்ஸ். இது காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே பேசுகிறேன். A sequence is convergent if and only if it is a Cauchy sequence. Next, every bounded monotone sequence of real number, அது கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஒரு லிமிட் இருக்கும். மோனோட்டான்ன்றது வெதர் இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங் ப்ளஸ் பவுண்டடாக இருக்கு இல்லையா. ரியல் நம்பர் ஆஸ் லிமிட். அதாவது நான் டிக்ரீஸிங் சீக்வன்ஸ் விச் இஸ் பவுண்டட் above, a நான் இன்க்ரீஸிங் சீக்வன்ஸ் விச் இஸ் பவுண்டட் below. அது ரெண்டுமே என்ன சொல்லுவாங்க? கன்வர்ஜென்ட், இட் ஹேஸ் எ லிமிட். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மோனோட்டான் காமனாக சொல்லியாச்சு. 25th பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா ரியல், ஏன்னா இப்போ ரியல் இமேஜினரி பற்றி நம்ம இங்கே பேச வேண்டியது, ஏன்னா காம்ப்ளெக்ஸ்ன்றதுனாலயா. த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆஃப் எ காஷி சீக்வன்ஸ் ஆர் அகெயின் காஷி சீக்வன்ஸ். ஓகே, 26th பார்த்தோம்னா த சீரீஸ் இஸ் செட் டு பி கன்வர்ஜனா. சீரீஸ் வந்தாச்சுல. த சீரீஸ் இஸ் செட் டு பி கன்வர்ஜனா if and only if the corresponding sequence is convergent. ஸோ எப்போல்லாம் அந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுது அதனுடைய கரஸ்பாண்டிங் கன்வர்ஜ் சீரீஸ் கன்வர்ஜ். சீரீஸில் என்ன பண்ணுவோம்? nth பார்ஷியல் சம் தான் எடுப்போம் இல்லையா. அதனால் இப்படி போட்டிருக்காங்க. 27th பார்த்தோம்னா a series with the property that the series formed by the absolute values. A series with the property that the series formed by the absolute values of the terms converges said to be absolutely convergent. இப்போ மேலே பார்த்த சீரீஸில் வந்து ஏதோ இருக்கும், அது ப்ளஸ் மைனஸ் எப்படின்னா இருக்கலாம். பட் இந்த டேம் என்ன சொல்கிறாங்க? எல்லாமே அப்சல்யூட் டேர்ம்ஸாக இருக்குது, பாசிட்டிவ் டேர்ம்ஸ். அதில் ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம், ஒரு சீரீஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா கண்டிப்பாக அது என்னது? ஆர் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட், அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். ஸோ அடுத்து 28th பாயிண்ட் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கன்வர்ஜென்ட் பார்த்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் பார்க்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த n நாட் வந்து நாட் இஸ் அலோட் டு டிபெண்ட் ஆன் எக்ஸை பொறுத்து இருக்கணும் உங்களுக்கு. அதுக்கு சின்ன டிஃப்ரென்ஸ் உள்ளே பார்த்தலாம். கன்சிடர் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் fn ஆல் டிஃபைன்ட் ஆன் த சேம் செட் E. ஸோ இஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் fn ஆஃப் x converges for every x that belongs to E, then the limit f of x again a function on E. By the definition என்ன சிம்பிளாக சொல்லலாம், அவ்வளோ பெரிய இதுவே. If epsilon greater than 0 and x belongs to E, there exists and n naught such that mod fn of x minus f of x less than epsilon for n greater than 0. இதில் முக்கியமான இது தான். பட் இந்த n naught எதை இது பண்ணோன்னா இஸ் allowed to depend on only x. யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸுக்கும் நார்மல் கன்வர்ஜென்ஸுக்கும் அதான் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு. இந்த n naught தான் கொஞ்சம் இதுவாகும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் 29th பாயிண்ட் பார்த்தோம்னா the limit function of a uniformly convergent sequence of continuous function itself continuous. So limit function of uniformly convergent sequence of continuous function itself continuous. Next, uniformly convergence மேலே சொன்ன டெஃபினேஷன் தான் சிம்பிளாக கொடுத்துருக்கோம். The sequence fn of x converges uniformly on E if and only if every epsilon positive there exists an n naught such that
mod of f(m) of x fn minus fn of x less than epsilon for every m comma n வந்து greater than 0 and all x belongs to ன்னு வந்துடும். இது ஆக்சுவலாக பார்த்தா ரியலில் பார்த்த கான்செப்ட் தான். இங்கே ரியல் இமேஜினரி இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்ம சேர்த்து பார்க்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் பவர் சீரிஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன் நம்மளுக்கு இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பவர் சீரிஸ் வந்தாச்சு. ஸோ ஜாமெட்ரிக் சீரிஸ் படிக்காமல் நம்ம எக்ஸாமுக்கு போக வேண்டாம். பிகாஸ் இது இங்கேயும் வரலாம், ரியல்லையும் வரும். அங்கே எக்ஸ்ன்னு படிப்போம், இங்கே இசட்னு படிப்போம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் கண்டிஷன் சேம் தான். வெரி 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 இம்பார்ட்டன்ட், ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஜாமெட்ரிக் சீரிஸில் 1 + z square also in z power n plus and so on whose partial sum can be written in the form. இதில் ஒரு பார்ஷியல் சம் என்ன பண்ணுறோம், பார்ஷியல் சம் வந்து 1 + z square plus and so on z power n minus 1 எடுத்துருக்கோம். இதை சம் பண்ணோம்னா இது வரும். ஏன்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இல்லையா, 1 - r power n by 1 - r a வந்து இங்கே 1 ஆகிடும். ஸோ இதில் z power n வந்து 1, z power n tends to 0 for mod z less than 1 and mod z power n greater than or equal to 1. சரி, இதில் ஜாமெட்ரிக் சீரிஸ் எப்படி கன்வர்ஜ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியில் வரும். என்னென்னா mod z less than 1 எடுத்துப்போம், அதில் வந்து கன்வர்ஜ் ஆகும் உங்களுக்கு. என்னென்னு 1/1 - z. டைவர்ஜஸ் என்ன ஆகும்னா லெஸ் தென் 1க்கு மட்டும் தானே இது, அப்போது கிரேட்டர் than or equal to டைவர்ஜன்ஸ். ஸோ கொஸ்டின் எக்ஸாம்பிள் எப்படி வரும் நம்மளுக்கு, இந்த கண்டிஷனை கொடுத்துட்டு இதுக்கு கன்வர்ஜ் ஆகுமா இதுக்கு கன்வர்ஜ் ஆகுமாண்டா வேறு எதனா கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஸோ அதனால் அந்த கண்டிஷனை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. ஏன்னா ரியலில் காம்ப்ளெக்ஸில் அந்த சின்ன சின்ன கண்டிஷன் தான் ரொம்ப நம்ம விட்டுடுவோம். ஸோ அதனால் நான் நிறைய டைம்ஸ் எழுதி பார்த்துங்க. அதை 32 பாயிண்ட் பார்த்தோம்னா எவ்ரி பவர் சீரிஸ் கன்வர்ஜஸ் இன்சைடு ஏ சர்க்கிள் அண்ட் டைவர்ஜஸ் அவுட் சைடு த சேம் சர்க்கிள். சரிங்களா, ஒரு பவர் சீரிஸில் வந்து உள்ளே கன்வர்ஜாக இருக்கும் அந்த சர்க்கிள்குள்ளே, வெளியில் போச்சுன்னா எக்ஸப்ட் என்னென்னா இட் மே பி ஹேப்பன் தட் த சீரிஸ் கன்வர்ஜஸ் ஃபார் ஜெட்டுக்கு 0வாக இருக்கும்போது கன்வர்ஜ் ஆகும், ஆர் தட் இட் கன்வர்ஜஸ் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் இசட். சரிங்களா, மெயின் வந்து எவ்ரி பவர் சீரிஸ் கன்வர்ஜஸ் இன்சைடு சர்க்கிள் அண்ட் டைவர்ஜஸ் அவுட் சைடு த சேம் சர்க்கிள் எக்ஸப்ட் ஜெட்டு 0வாக இருக்கலாம், இல்லைனா கன்வர்ஜஸ் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் இசட். நெக்ஸ்ட் இது ஆக்சுவலாக ஒரு தேரம். என்ன தேரம்னு பார்த்தோம்னா நம்ம ஏபிள்ஸ்னுடைய ஃபஸ்ட்டு இது வரும். இது ஃபார் எவ்ரி பவர் சீரிஸ் தேர் எக்ஸிஸ்ட் நம்பர் ஆர், த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் எடுத்துக்கிறோம். இந்த ஆர் எப்படி இருக்குன்னா 0வாக இருக்கலாம், இன்ஃபினிட்டியாக இருக்கலாம், உள்ளவும் வரலாம். கால்டு த ரேடியஸ் ஆஃப் த கன்வர்ஜென்ஸ் வித் த ஃபாலோவிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் 3 ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து the series converges absolutely na for every x every z with mod z less than r னு வச்சுக்க. இந்த கண்டிஷன் வரும். நம்ம கண்டுபிடிக்கிற r ரோ 0க்கும் rக்கும் நடுவில் இருக்கலாம், 0 கூட வரலாம். the convergence is uniform for இதுக்கு mod z less than or equal to ரோக்கு. இதே வந்து செகண்ட் கண்டிஷன் mod z greater than r எடுக்கிறோன்னா the terms of the series are unbounded. எப்போ mod z greater than r, மேலே வந்து mod z less than rக்கு தான் converges absolutely பார்த்தோம். mod z greater than r வந்து unbounded and the series is consequently divergent ஆகிடும். தேர்டு பார்த்தோம்னா in mod z less than r the sum of the series is an analytic function. The derivatives can be obtained by term-wise differentiation and the derivative series has a same radius of convergence. ஸோ இப்போ இந்த mod z less than r இருக்கும்னா sum of the series analytic. Derivatives can be obtained by the term-wise differentiation and the derivative series has the same radius of convergence. சரிங்களா, ஸோ இதுவும் 33 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். ஸோ 34, 35, 36, 37லாம் படிக்காமல் எக்ஸாமுக்கு போக வேண்டாம் நம்ம. ஸோ ஆடமாட் ஃபார்முலா ஒன்றும் இல்லை, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸு ஒரு இது என்ன சொல்லுவாங்க நம்மளுக்கு ரூட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, nth ரூட் போடுவோம் இல்லையா, அதுதான் இது ஆடமாட் ஃபார்முலான்னு சொல்கிறாங்க காம்ப்ளெக்ஸில். ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸு இதை இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போன்னா அந்த ஹோல் டைம் வந்து n பவரில் இருந்துச்சுன்னா இது போடலாம், அங்கே வர எண்ணும் இந்த 1/n கேன்சல் ஆகிடும். ஸோ 1/r equal limit n tends to infinity supremum of nth root of mod a. இதுதான் இந்த ஆடமாட்ஸ் ஃபார்முலா. 35 லேட்டஸ்ட்டாக டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் என்னென்னா சமேஷன் an(zn) அது ஒரு பவர் சீரிஸ், அப்புறம் bn(zn) இன்னொரு பவர் சீரிஸ். ரெண்டுத்துக்கும் வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கொடுத்தாச்சு. என்னது ஃபஸ்ட்டுக்கு r1 ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், செகண்டுக்கு r2. தென் the radius of convergence of this product of these two an bn zன்னு கேட்குறாங்க. சாரி, an bn z power n இஸ் அட்லீஸ்ட் என்ன வரும் ஆக்சுவலாக, அட்லீஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான டைம் இது.
அட்லீஸ்ட் R1 R2 வரும், ப்ராடக்ட் ஆஃப் R1 R2. இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, நம்மளை குழப்பிடுவாங்க ஆப்ஷனில் கொடுக்குறப்ப. அட்மோஸ்ட்டு, எக்ஸாக்ட்டு, அட்லீஸ்ட்டுன்னு. ஸோ நமக்கு இது தெரியும், அட்லீஸ்ட்டாக அட்மோஸ்ட்டாக ஈக்குவல்ட்டா எக்ஸாக்ட்லியான்றது குழப்பிட்டுருவாங்க. அதனால் அட்லீஸ்ட் இது இருக்கலாம், அப்போ மேலே கூட போகலாம். நெக்ஸ்ட் இன்னொரு R ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கம்பேரிசன் டெஸ்ட். ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸில் இந்த ரேஷியோ டெஸ்ட் போடுவோம் இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. லிமிட் n tends to infinity mod an by n plus r, then an is written as a radius of convergence r. Next Abel's limit theorem, ரொம்ப சிம்பிளான தேரம். If summation an converges, then f of z is equal to summation 0 to infinity an is n tends to f of 1 as z approaches 1 in such a way that mod of 1 minus z by 1 minus mod z remains bounded என்றது தான் Abel's limit theorem. இது பெரும்பாலும் இப்போ சமீபத்தில் கேட்குறதில்ல, இருந்தாலும் பார்த்து வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? ஸோ Abel's limit theorem. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வருது இப்போது. ஏன்னா அந்த பாலிடெக்னிக் டிஆர்பியும் கேட்டிருந்தாங்க, ஏன்னா அந்த ஹைபர்போலிக், இந்த லாகர்தமிக் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ லாகர்தமிக் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா, லாக் ஆஃப் டபிள்யூவில் ரியல் இமேஜினரி இருக்கும். இது வந்து மாடுலஸு ரியல் பார்ட், இமேஜினரி வந்து ஆர்குமெண்ட், tan இன்வெர்ஸ் ஆஃப் இமேஜினரி பை ரியல் பார்ட் போடுவோம் இல்லையா அது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா வி டிஸ்கஸ் த இன்வெர்ஸ் கொசைன். ஸோ ரொம்ப லாஸ்ட்டாக கேட்ட கொஸ்டினில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் டபிள்யூக்கு என்னென்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஹைபர்போலிக்கில் போடுவோம் அதே மாதிரி தான், ஆனால் காஸ் இன்வெர்ஸ். ஸோ வி டிஸ்கஸ் த இன்வெர்ஸ் கொசைன். இன்வெர்ஸ் சைனும் கேட்கலாம், அதனால் கொசைன் பார்த்துக்கலாம் முதல்ல, விச் இஸ் அப்ளைன் பை சால்விங் தி ஈக்குவேஷன். ஸோ ஃபைன் பண்ண சொல்கிறது காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் டபிள்யூ கேட்குறாங்க. அப்போது காஸ் இசட் ஈக்குவல் டபிள்யூ எடுத்துக்கலாம். காசுக்கு என்ன ஃபார்முலா, இல்லை இ பவர் ஐஇசட் ப்ளஸ் இ பவர் மைனஸ் இசட் பை 2. ஸோ நெக்ஸ்ட் இது திஸ் ஈக்குவல் திஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இது எழுதியாச்சு. அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வருது. குவாட்ரேட்டிக் எதில் இருக்குது, இ பவர் ஐஇசட்டில் இருக்குது. அப்போது இ பவர் ஐஇசட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2. குவாட்ரேட்டிக்னு எக்ஸில் இருந்தால் இங்கே எக்ஸ் போடுறோம் இல்லையா. திஸ் இஸ் குவாட்ரேட்டிக் இன் இ பவர் ஐஇசட்னா இ பவர் ஐஇசட் போடுறோம். இதை சால்வ் பண்ணோம்னா டபிள்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் இ டு போகிறதுக்காக வி டேக் லாக். லாக் எடுத்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஐஇசட் மட்டும் வரும், ரைட் ஹேண்ட் சைடில் லாக் ஆஃப் டபிள்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டபிள்யூ ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இந்த ஐயை கீழே எடுத்தோம்னா 1/iன்னு வரும். 1/iயை மைனஸ் ஐன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் அதனுடைய ஆக்சுவல் ரிசல்ட். சரிங்களா? இதில் காஸ் இன்வெர்ஸ் சைன் இன்வெர்ஸ் கேட்டாங்கன்னா இந்த காஸ் இன்வெர்ஸ் ஃபார்முலா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எடுத்து இதில் போட்டுடலாம். இதில் சைன் இன்வெர்ஸ் டபிள்யூ ஈக்குவல் 90 மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் டபிள்யூ. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பர்டிகுலராக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தம்ஸ் அப் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.